சர்வ சித்தி விநாயகனே சரணம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, வணக்கம். நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் அடுத்த புது கதையை சொல்வதற்காக. முதல்ல எனது பணிவான கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த புது கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கதையில என்ன விசேஷம்னு சொன்னா, கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காத அல்லது பிடித்த அல்லது ரசிக்காத இல்லை மிகவும் ரசிக்கும் சில வார்த்தைகள் வரும். அது ஒரு மனிதருக்கும் ஒரு அரிய குணம் உண்டு. அதுல எப்படின்னு தெரியாது. இந்த கதையை நீங்க கேட்டப்புறம் உங்களுக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத வழக்கம் போல பட்டு பட்டுன்னு அப்படியே முகத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லுங்க. ஓகேயா? ஓகே. இந்த கதையுடைய டைட்டில், இது ஒரு கெட்ட வார்த்தை கதை. அப்படிதான். புரிஞ்சு போச்சா? முதல்ல நான் கொடுத்த விளக்கம் எல்லாம் உங்களுக்கு இப்ப பட்டுன்னு புரிஞ்சிருக்குமே. அதாவது நல்லா கேட்டு எங்க டைட்டில், இது ஒரு கெட்ட வார்த்தை கதை. அப்படிதான். ஓகே. நம்ம ஒரு அரசியல்வாதி ஜெமினி சந்தானகிருஷ்ணன், அவனை பத்தின கதை. ஜெமினி சந்தானகிருஷ்ணன் எப்படி பேர் வந்ததுனாக்க, அவன் ஒரு காலத்தில் ஒரு 1.5-2 வருஷம் ஜெமினி ஸ்டுடியோவில் அந்த காலத்தில் வேலை செஞ்சிருக்காரு. 1970s 80s அந்த டயத்தில். ஆனா அவருக்கு அரசியல்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட். அரசியல்னா சாதாரணமா உள்ள பூந்து விளையாடணும் அண்ட் பலவிதமான நிலுவை சொல்விகள் இருக்கணும். ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு அரசியலுக்குள்ள நுழைஞ்சு ஒரு சின்ன பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டமாச்சு. இருந்தாலும் முயற்சியை கைவிடாம இவர் இந்த அம்பத்தூர் ஆவடி பக்கத்தில் கவுன்சிலராக முயற்சி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஊர்ல எவன் வீட்டில் காது குத்துனா ஓடிடுவாரு, யார் வீட்டிலேயாவது டெத்துனா ஓடுவார். அதுவே சொந்த வீட்டில் எது நடந்தாலும் கவலைப்படாம மற்றவங்களை பற்றியே நிறைய கவலைப்பட்டு ஜெமினி சந்தானகிருஷ்ணன் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாக, அவருக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி உழைத்தால் அவங்க பக்கம் காத்து வீசுமே, அந்த மாதிரி இவர் பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா காத்து வீச அப்படி இப்படி வளர்ந்துகிட்டு வராரு அரசியல்ல. தமிழ்நாட்டில் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அடுக்குமொழியில் எல்லாரும் பிச்சு உதற போது இவர் எந்த கவலையும் இல்லாம எந்த வஞ்சனையும் இல்லாம கெட்ட வார்த்தைகளை மேடையில் பேசி தள்ளிடுவார். அதாவது நாளாந்தர பேச்சாளர்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம். ஆனா இந்த மாதிரி நாளாந்தர பேச்சாளர்கள் கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு தேவை. அந்த கட்சியுடைய தலைவரை யாராவது எதிர்கட்சி ஆளுங்க விமர்சனம் செஞ்சாங்கன்னா, இந்த ஆளு என்ன நினைச்சுக்கிறான் அந்த வேசி மாவன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்னது வேசி மாவனா? பப்ளிக்கில் இப்படி பேச முடியுமா? பேசுறாங்களே. அது மட்டும் இல்ல, இன்னும் பலான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சர்வசாதாரணமாக என்னெல்லாம் கெட்ட வார்த்தை உங்களுக்கு தெரியுமா இல்லை யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் மேடையில் அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. ரொம்ப சங்கடங்க வந்து யாருக்காவது மான நஷ்ட வழக்கு போட போறேன்னு போனாக்க ஆளுங்கட்சியா இருக்கும் அந்த கட்சி, சமயத்தில் எதிர்கட்சியா இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த ஆளு வெளியே வந்துறாரு ஒரு மாசத்துல, அந்த மறுபடியும் வளர்த்து கட்டுவாரு. அவருக்கு குடும்பம், ஒரே ஒரு பையன், கிட்டத்தட்ட
ஒரு 90, 100, 2000, 2005 அந்த டயத்தில் இவர் ஒரு திருமணத்தை பண்ணிக்கொள்கிறார். இவருக்கு எப்படி யார் பொண்ணு கொடுத்தாங்கிறது பெரிய மிஸ்டரி. ஆமா, அது கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. இவருக்கு பொண்ணுன்னு கொடுக்கறதுக்கெல்லாம் எவனும் யோசிப்பான். இவர் வாயில வர வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு அவன் காத தூரம் ஓடுவான். ஆனா கூட்டம் வச்சுக்கும். யாரு? நம்ம ஜெமினி சந்தான கிருஷ்ணன்பா. நான் பேச்சு பேசுவான் தெரியுமா அவன்? யோயோ கொண்டுடுவான். வண்ட வண்டையா பேசுவான்பா, வண்ட வண்டையா பேசுவான். வண்டி வண்டியா இருக்கும் வண்ட வார்த்தைங்க. ஆமா, தெரியாதுன்னு கத்துக்கலாம் நீ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் ஜமாய்க்கும். அண்ட் கட்சியோட டாப் எல்லாம் என்ன ஜெமினி சந்தான கிருஷ்ணா என்ன புச்சு புச்சா கட்டு வார்த்தையில புடிக்கிற போடுறது, எங்கடா புடிக்கிற அந்த வார்த்தைகள்லாம் அப்படின்னு கேட்டு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா கூட்டம் வச்சுக்குது, இவனால ஓட்டு வருது. ஓட்டு வந்து அப்புறம் என்ன அந்த ஆளுக்கு? சோ கெட்ட வார்த்தையில ஒரே ஒரு கெட்ட வார்த்தை தான் கேட்டீங்க. என்ன வார்த்தை? வேசி மகன். அடபோயா, பெரிய பொல்லாத கெட்ட வார்த்தை. வேசி மகன் ஒரு பெரிய கெட்ட வார்த்தையா? இந்த காலத்துல சர்வசாதாரணமா தேவடியா பையன்லாம் அந்த காலத்திலேயே பாலச்சந்திரன் படத்தெல்லாம் சொல்லிட்டாரு தெரியுமா? வேசி மகன் சுத்த இலக்கண தமிழ் சொல்லிட்டு இருக்கே அப்படின்றீங்களா? அப்புறம் எனக்கு வர கோபத்துக்கு படபடன்னு பல வார்த்தைகளை சொல்லிடுவேன். அப்புறம் உங்க அட்லாண்டா கணேசை பத்தி அபிப்பிராயமே உங்களுக்கு மாறிடும். ஓகேயா? இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை தெரியாது நினைச்சீங்களா? தெரியாதியா? தெரியாது. நானும் ஜெமினி சந்தான கிருஷ்ணனுடைய மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணினா கத்துட்டுருவேனே. ஓகே 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 கத்துக்கிறேன். இருந்தாலும் சில வார்த்தைகள் பழிச்சுன்னு, அது மற்றவங்க திட்டுறாங்களே, அதெல்லாம் காதுல விழுந்திருக்கு. ஏண்டா அறிவு கட்ட முட்டா அப்படின்ட்டு ஃபர்தரா சொல்லுவானுங்க. நான் இப்படி எல்லாம் சொல்றேன்னு சொல்லி திருப்பி என்ன சொல்றதுன்னு தெரியாது நமக்கு. சரி, அதெல்லாம் கத்துக்கிட்டா தானே. எனிவே, இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருத்தோ இல்லையோ, அதனால நிச்சயமா பண்ணிடுவோம். அப்படியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா இருப்பானா? அங்க போய் கழிச்சு போய் பேசி வரும்போது அப்பெல்லாம் ஆரம்ப காலத்துல 50, 100 கிடைச்சது. அப்புறம் அதுவே 500 ஆச்சு. இப்பெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு போனாலே 2000, 3000 கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கிற போது அவனுக்கு ஒரு பையனும் பிறக்க, அந்த பையன் கடகடா குடுகுடுன்னு வளர, ஒரே பிள்ளை குழந்தை, ஒரே குழந்தை தான். அண்ட் நாளைக்கு இந்த பையன் அரசியல் பூந்து ஓஹோன்னு வரணும் அது இது நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா ஜெமினி சந்தான கிருஷ்ணன் அம்மா காரி சொல்றாங்க, வனாயாயோ பாவையா, குழந்தை நல்லபடியா இங்க பச்சு வச்சு வேலை செய்யட்டையா, உன்ன மாதிரி புறம்போக்கு மாதிரி அலைய வடாயான்றான். இது யார பத்திரி புறம்போக்குன்ற அப்படின்னு சொல்லி இவரு கோவப்படுறாரு. புறம்போக்குன்றது சாதாரண வார்த்தையா? நல்ல மனுஷங்களை புறம்போக்குன்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம். அப்படியா? நல்ல மனுஷங்களை புறம்போக்கு நீ பொடி புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னது அப்படின்ற அவ இல்ல, நல்ல மனுஷி, நீ நல்ல மனுஷி தானே, அதனாலதான் சொன்னேன். இவன் சொல்ல இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அன்பு சண்டை. அப்படியாக அந்த குழந்தை வளர 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 இப்போ +2க்கு போயிடுச்சு. சோ வருஷங்கள் ஓட 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 இப்ப நம்ம ஜெமினி சந்தான கிருஷ்ணனுக்கு மீட்டிங்க்கு ஏக டிமாண்ட். அரியலூர்ல கூப்பிடுவாங்க, அங்க இருந்து சிவகாசியில கூப்பிடுவாங்க, திருநெல்வேலியில கூப்பிடுவாங்க, கன்னியாகுமரியில கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி பல ஊர்களில் கூப்பிட்டு நம்ம ஜெமினி சந்தான கிருஷ்ணனுக்கு ஏக டிமாண்ட். ஒரு மீட்டிங்க்கு ஒரு 25-30,000 ரூபாய் இல்லைன்னா போக மாட்டாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் போவாரு. அண்ட் அதுவும் கூட பரிவாரங்கள் 2-3 பேர் அசிஸ்டன்ட் எல்லாம் வரணும் உடம்பு பிடிச்சி விடுறதுக்கு. மற்றபடி அவருக்கு வந்து அது வாங்கி கொடுக்க, இது வாங்கி கொடுக்க, அந்த மாதிரி ஆட்கள் கூடவே வரது போறது வைக்கிறதெல்லாம். ஸோ வித்தியாசமான ஒரு ஹாப்பி மேன். கொஞ்சம் அங்கங்க யாராவது கட்சினாக்க பொம்பளைங்க கட்சாங்கன்னா அவங்களோட பேசின்னு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஜாலி டைப் மேன். ஞாபகம் வச்சுங்க. இப்போ இவர் அந்த கட்சிக்காக பயங்கரமாக உழைப்பாரு. இப்ப எலெக்ஷன் வர டைம், அதாவது என்ன, லோக்கல் எம்பி எலெக்ஷன் இல்ல, தமிழ்நாடு அசம்பிளிக்கு எலெக்ஷன். அதுக்கு பயங்கரமா உழைக்கிறாங்க. எப்படியாவது ஒரு 170-180 சீட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பணத்தை வாரி இறைக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்க ரெடியா இருக்கானுங்க. எதிர்கட்சி என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சு அவனும் சரி எப்படி கடனை உடனே வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டா போதுமே, அப்புறம் பணம் கொட்டுமே அப்படின்னு வாயில வர பொய்யெல்லாம் ஆட்சி விடுறானுங்க. இவங்க கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, பாரு நம்ம ஜெயிச்சு வந்தோம்னா மக்களுக்கு எந்த வீட்லிக்கும் சாப்பாடு சமைக்கவே வேணாம், நம்மளே சமையல் செய்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணணும். ஒரே போடுங்கடா. டே சார், தமிழ்நாட்டில் 9 கோடி பேர் இருக்காங்க. டே 9 கோடி பேர்ல என்னடா பல பேர் இந்த சாப்பாடுல சாப்பிட மாட்டாங்கடா. ஒரு 2 கோடி பேர் சாப்பிடுவானுங்க. சாப்பிட்டு போறானுங்க. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமையல் பண்ணி போடுவோம். ஓகே,
அம்மா உணவகம், ஐயா உணவகம், தாத்தா உணவகம், பாட்டி உணவகம் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு உணவகம் போடுவோம். நம்ம ஒரு பேரை சொல்லி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகள் உணவகம்னு போட்டுருவோமே, எல்லாரும் சாப்பிட்டோம். ஏழைகள் உணவகம்னு போட்டாலே ஓரளவு வசதி இருக்கவன் வரமாட்டான். அடுத்தவன் பார்த்தா ஏழை நினைச்சுவான்ல, அதனாலேயே வெக்கப்பட்டு உள்ள வரமாட்டான். இவங்களுக்கெல்லாம் கொடுப்போம், 2 கோடி பேருக்கு கொடுப்போம். என்ன நம்ம காசையா கொடுக்குறோம்? ஏதோ வரி வருது, அது வருது, இது வருது, அண்ட் வேற ஏதாவது கம்பெனிக்காரங்கெல்லாம் பணக்காரங்கெல்லாம் வாங்கி ஏழைங்களுக்கு கொடுக்குற வழியை பார்ப்போம். அப்பதான் ஆட்சியில் இருக்க முடியும். ஆட்சியில் இருக்கிற போது தான் துட்டு சுரக்குது இல்ல. ஒரு மத்தியில் என்ன அடி அடிக்கிறானுங்க, அதே மாதிரி நம்ம இங்க மாநிலத்தில் அடிக்கணும், அவ்வளவுதானே. அப்படி இப்படின்னு சொல்லி சார் ஓட்டு மிஷின்ல ஏதாவது டேய் சும்மாடுற புடிச்சாங்கன்னா உள்ள தள்ளிடுவானுங்க. இப்ப வேற பெரிய பிரச்சனையா வந்து நிறுது. உலகத்துல எல்லாம் நம்ம வேலை பாக்குறானுங்க நம்ம நாட்டை. இங்க ஏதோ கோல்மால் நடக்குதா, திருமூல் நடக்குதான்ட்டு. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவருடைய பையன் +2 வரைக்கும் வந்துட்டான். நல்ல பையன், ஓரளவுக்கு சுமாரா படிப்பான். இவனுக்கு பிறந்திருந்தாலும் படிப்பு ஓரளவுக்கு வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான், வச்சுட்டு இருக்கான். வாழ்க்கையில எப்படியாவது நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டு பரீட்சை எழுதி டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை மனசுக்குள்ள அடி மனசுல வச்சிருக்கான். ஆனா சந்தானகிருஷ்ணனுக்கு, ஜெமினி சந்தானகிருஷ்ணனுக்கு போயா நீ போய் டாக்டர் ஆகி நாளைக்கு இந்த லோக்கு இருமின வருவாங்க, வயிற்று வலி, கால் வலி, கை வலின்னு அவனுங்களை பார்த்தாலே உனக்கே உடம்பு சரியில்லாம போனா, டேய் தம்பி அரசியலுக்கு வாடா, பாரு அப்பாவை பார்த்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்க, பிச்சு உதறலாம், துட்டுக்கு துட்டு, சொகுசுக்கு சொகுசு எல்லாம் கிடைக்கும். நம்ம வீடு பாரு எப்படி இருக்குது பாரு. ஒரு காலத்துல குச்ச வீட்டுல இருந்தேன் நான். குச்சம் மாறி அப்படியே கொஞ்சம் ஒன்று கொடுத்தனாச்சு, அப்புறம் ஓட்டு வீடாச்சு, அப்புறம் காங்கிரீட் வீடாச்சு. இன்னைக்கு பாரு 10 கிரவுண்ட்ல வீடு வச்சுக்கிறான். எவன் வச்சுக்க முடியும்? 51 ஆவடி இன்னைக்கு கன் இடம்டா, கன்னுடா, மவுஸ் ரொம்ப ஏறி போச்சுடா, அதுன்னு சொல்லி பையனை மோட்டிவேட் பண்றாரு. பையன் சொல்ல இல்லப்பா இந்த எனக்கு வந்து டாக்டரா போனோம்பா, டாக்டரா போயிட்டு எல்லாருக்கும் வந்து அப்புறம் ஒரு மாதிரிலாம் வாயில வரதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படிலாம் சொல்ல. டேய் என்னடா ஃப்ரீ உணவு கொடுக்குறோன்றது தப்பா அப்படின்னு கேட்க, அது மட்டும் இல்லப்பா அது தவிர பணம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன் சொல்லி ஏமாத்துறீங்க. ஓடனே அவன் எவ்வளவு கொடுக்குறேன்றான், 20 லட்சம் 30 லட்சம் எல்லாம் தரேன்னு சொல்லி ஏமாத்தி ஆட்சி பிடிக்கிறானுங்க. நாங்க என்ன சொல்றோம், மாசத்துக்கு ஒரு 2000 3000 கொடுக்குறோன்றோம். இது ஒரு தப்பா? போப்பா அப்படின்னு போ அப்படின்னு சொல்லி எல்லி பசங்க பையனோட ஆர்கியூ பண்றா வைக்கிறான். பையன் படிக்கிற ஸ்கூல்ல அவனுடைய வாத்தியார் ஒருத்தர் பயங்கர எதிர்கட்சியோட சப்போர்ட்டர். அதாவது இந்த ஆளுங்கட்சி சரியில்லை, இதை எப்படியாவது தூக்கிட்டு எதிர்கட்சி பதவிக்கு வரணும்ட்டு, அதாவது ஒரு வாத்தியாருங்கிறவரு நடுநிலையோடு இருக்கணும். அவரு யாருக்கு நான் ஓட்டு போடலாம், அது அவருடைய உரிமை. ஆனா பள்ளிக்கூடத்திலேயோ இல்லைன்னு சொன்னா பசங்களுக்கு முன்னாடியோ அரசியல் இதெல்லாம் பேசுறது தப்பு. இருந்தாலும் இந்த மனிதருக்கு தாங்க முடியாது, பொறுக்க முடியாது. அதுவும் இந்த பையனை, நம்ம ஜெமினி சந்தானகிருஷ்ணன் பையனை பார்த்த உடனே அவருக்கு உணர்ச்சி பிச்சுக்கும், அப்படியே முடியெல்லாம் நட்டுக்கும். இவனோட அப்பா இந்த கட்சிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு, வண்ட வார்த்தையெல்லாம் பேசுறாரு, மக்கள் மனசை அப்படியே ஏதோ கவர் பண்றாரு, இவனெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இவங்கிட்ட ஒரு விரோதம், குரோதம். அதாவது இந்த பையனுக்கு டாக்டர் ஆனு சயின்ஸ் நல்லா படிப்பான், எதிர தமிழ் சுமாரா தான் படிப்பான். அதாவது ஓகே பாஸ் மார்க் வாங்குவான். ஆனா அவருக்கு தமிழ் வாத்தியாரு என்னடா படிக்கிற நீ, உங்க அப்பன் புத்தி தானே உனக்கு வரும், பேமானி ஊன்றா. டேய் சார் என்ன சார் இப்படி எனக்கு பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, ஆமாடா உங்க அப்பா வாய் நிறைய புளியினே அலையறான், வாயை திறந்தாலே போய் பிறக்கிற போதே பொய்யில பிறந்தான் அவன். அப்படி இப்படிலாம் கேட்க, சார் தப்பா பேசாதீங்க சார். அப்புறம் எங்க அப்பாட்ட சொன்னாக்க கூட்டியாந்துருவேன் சார் எங்க அப்பாவை. போடா சொல்றா, உங்க அப்பாவுக்கு வெக்கமான ரோஷம் இருந்தா இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு பொய்யா புளிகிட்டு அலையிறத நிறுத்த சொல்டா. அப்பதான்டா அந்த மனுஷன் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன். இந்த பொய் சொல்றவங்க எல்லாம் வேசிக்கு பிறந்தவன்டா அப்படின்ட்டாரு கோபத்துல. கிளாஸ்ல ஒரு 40-42 பசங்க இருக்காங்க. இவனுக்கு கோபாலு, நம்ம சந்தானகிருஷ்ண பையன் கோபாலுக்கு முகம்லாம் செவந்து வேர்த்து உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாரு, அதாவது பொய் பேசினா அவன் வேசி மகனா, ஐயோயோ என்னப்பா அது, என் அப்பாவுக்கு இவ்வளவு அசிங்கமா சொல்றானுங்க. பசங்க எல்லாம் வேற சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. ஒருத்தர் 2 பேரு அவங்க அப்பா எல்லாம் வந்து எதிர்கட்சியில் இருக்கிறோம். ஆமா சார் கரெக்டா சொல்லிட்டீங்க சார்ன்றான். மானக்கேடா போச்சு, விடுவிடுன்னு எழுந்து போயிடுறான். வீட்டுல ஒரே டல்லா இருக்கும். அது பண்றான். இவரு ஜாலியா மீட்டிங் கிட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டு ஒரு 4 பேக்கு போட்டுட்டு ஜம்முன்னு வந்து வீட்டுல பாக்குறாரு. பையன் சோகமா டல்லா இருக்க. என்னடா கோவாலு, என்ன கண்ணு கம்முன்னு ஒரு மாதிரி கீரை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, பாப்பா இவட பேசாத பண்ணி உன்னால என் பேரே கெட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்ல, நான் என்னடா பண்ணேன் உன் பேரு கெட்டு போக,
நீ வாய் திறந்தா புழுகிறியாம அரசியல் அப்படி இப்படி பூந்து விளையாண்டா 1-2 பொய் இருக்குதான் என்ன செய்ய முடியாதுக்கு. எவ்வளவு நல்லது பண்ணுவோம், 1-2 பொய் இருக்கும். இல்லப்பா நீ பொய் சொல்றப்பா, பொய் சொல்றவெல்லாம் வேசி மகன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அரசியலுக்குள்ள பூந்து உண்மையை பேச போறேன்ப்பா, உண்மையை பேச போறேன். ஏன்னா உன்ன மாதிரி தேசி மகன்கிற பட்டம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாரு நம்ம ஜெமினி சந்தான கிருஷ்ணன். டடன் டன் டன் டடன் டன் டன் டடன் டன் டன் பழைய நினைவுகள்லாம் ஓட அவருக்கு ஞாபகம் வருது இவருடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு. வேசி மகன்லாம் பொய் சொல்லுவானா, மற்றவன்லாம் நல்லவனா அப்படியே சொல்றான் பையன். இவன் ஒரு தடவை ஹைதராபாத்துக்கு போயிருந்த போது அங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை கூட்டிக்கிட்டு ஒரு பிராத்தல் ஹவுஸுக்கு போக அங்கதான் இந்த சின்ன பொண்ணு ஆந்திரா பொண்ணை பார்த்து மயங்கி போய் என்னம்மா இங்க வந்து இது என்ன செய்யறேன்னு கேட்க அந்த பொண்ணு தெலுங்கும் தமிழ் கலந்து ஐயோ என்ன கொண்டது எங்க அப்பா அப்பாவே விட்டாங்க சொல்லி அழுவ. எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ 6 மாசம். ஐயே கைத எங்க கூட வந்துரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்து அந்த நல்ல பொண்ணு பாவம் அது அதை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா ஒரு 20,000 25,000 பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டானுங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா நிம்மதியா அந்த பொண்ணை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த கெட்ட பேர். இந்த பையன் பிறந்த பையன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து 7வது மாசமே பிறந்தவன். சோ இவன் என்ன சொல்றது? வேசி மகன் எல்லாம் போய் சொல்லுவான் வாத்தியார் சொன்னது மனசுல பையனுக்கு மனசுல தைக்க வீட்டுல வந்து அதர அழ அப்பனோட சண்டை போட எல்லாம் பண்ண அப்பனுக்கு இப்ப தன்னுடைய கல்யாணம் நடந்த ஞாபகம் வர ஒரு பிராத்தல் ஹவுஸ்ல இருந்த பெண்ணை பாவம் கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிற பொண்ணை அங்க பேசி பணத்தை தூக்கி எறிஞ்சு அந்த பொண்ணை கூட்டு வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டில் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக அவங்களுக்கு பிறந்த இந்த பையன் அவனுக்கு கல்யாணம் ஆகி 7வது மாசமே பிறந்துட்டான். அந்த பெண்ணு கர்ப்பத்தை கலைத்தால் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொன்ன இல்ல உனக்கு குழந்தை பிறக்கட்டும், அது என் பையனாவே வளரட்டும் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு அந்த பையன் வளர்ந்து SSLC வரைக்கும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வாத்தியார் உசுப்பி விட்டு வேசி மகன்லாம் பொய் சொல்லுவான் அப்படின்னு சொன்னத மனசை உறுத்துதே. அதை ஜெமினி சந்தான கிருஷ்ணன் வந்து சொல்ல ஷாக் ஆகி என்ன செய்வான் அந்த அப்பா? He is not a bad fellow. He is not a bastard. He is a good fellow, good hearted fellow. ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்த நல்லவன். ஆனால் அவன் வைஃப் அவன் கொண்டு வந்த இடம் தப்பான இடம். கூட்டியிருந்து நல்லபடியா வாழ்க்கையை 30 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை SSLC +2 படிச்சு இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர அன்னைக்கு அரசியலுக்கு முழுக்கு போடுறதுன்னு முடிவு பண்ணான் நம்ம ஜெமினி சந்தான கிருஷ்ணன். என் மகனுக்காக நான் இனி அரசியலில் இருக்க மாட்டேன். இது வரைக்கும் சம்பாதிச்ச பணம் போதும், அதுலயும் தான தர்மம் நல்ல வழியில் போற நல்ல வழியில போயிட்டு இருக்கான். ஒன்னும் தப்பான வழியெல்லாம் போகல. இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லி பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை. இருக்கிற பணம் போதும் எனக்கு, அதை கூட நான் தான தர்மம் செஞ்சு டெய்லி உடல் உழைத்து சம்பாதிச்சு சாப்பிடுவேன்னு சொல்லி ஜெமினி சந்தான கிருஷ்ணன் சொல்ல அவன் பையன் மகிழ்ச்சியா அப்பா எப்படியாவது என்ன டாக்டர் ஆக்கி விடுன்னு சொல்ல அதுதான் முதல் வேலை. கோபாலு நீ டாக்டர் கோபால் ஆற வரைக்கும் நான் கண்ணை மூட மாட்டேன்டா, உன்னை டாக்டர் கோபால் ஆக்கிட்டு தான் கண்ணை மூடுவேன்னு சொல்ல கதை முற்றும். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? கெட்ட வார்த்தை கதையில ஒரு நல்ல விஷயம் நடந்தது பாத்தீங்களா? அதுதான் அட்லாண்டா கணேஷின் சூப்பர் ஷார்ட் ஸ்டோரிஸ். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம். ஓகே.